ஹாய் நண்பா நம்பீஸ் எல்லாம் வணக்கம். கொங்கு மண்டலம் எங்களோடது, எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கொங்கு மண்டலம் எங்களோட தான் அப்படி திமுக அதிமுக மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க. ஆனால் நேற்று நடந்த ரோட் ஷோ பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பக்கம் தான் கொங்கு மண்டலமே இருக்குது. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சு நமக்கே. ஆனால் தளபதி விஜய்க்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா உண்மையிலே தளபதி விஜய் அந்த வேன் மேலே ஏறி நின்றுக்காம ஒரு முகத்தில் பயம் இருந்துச்சு கண்டிப்பாக. ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் 9 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எந்த ஒரு சம்பவம் தான் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தளபதி விஜயோட எண்ணம். ஆனால் எந்த கூட்டத்திலேயாவது ஏதாவது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சுற்றிக்கிட்டு இந்த கொத்தனமே நாம் தமிழர் கூட்டம் ஒட்டுமொத்த கட்சி அதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படி அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு அசம்பாவம் தான் நடக்கலை. நல்லபடியாக முடிஞ்சது. நேற்று திருப்பூர் கோயம்புத்தூர் ரோட் ஷோ நல்லபடியாக முடிஞ்சு. எந்த ஒரு பிரச்சனையும் சில பேர் மயக்கம் போட்டாங்க. இந்த சன் நியூஸ்காரங்க அப்படி தான் அவங்க கட்சி ஆளுகளை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. விஜய் கட்சியில் என்ன நடக்குது, எத்தனை பேர் வாங்கினாங்க, எத்தனை பேர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சன் நியூஸ்லாம் அப்படித்தான். அதே மாதிரி தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அவினாசியில் பேச்ச முடிச்சுட்டு திரும்பி வந்து பெருமானூர் பூலுப்பட்டி அந்த மெயின் ஹைவே ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ கூட்டம் ஏதாவது நடந்துச்சுன்னா அதனால் தளபதி விஜய் பார்த்து பயந்து அதை கேன்சல் பண்ணிட்டாரு. உண்மையிலே என்னால் நம்ப முடியல. தளபதி விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா தளபதி விஜயை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி காட்டணும் அப்படிங்கிறத எல்லாருமே ஓட்டு போட காத்திருக்காங்க. இது இல்லாமல் வெளிநாட்டில் வந்து பல பேர் வந்துருக்காங்க தளபதி விஜய்க்கு ஓட்டு போட. ஸோ பயங்கரமாக இந்த ஒரு தேர்தல் பார்த்திங்கன்னா வித்தியாசமான தேர்தல். தளபதி சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக டஃப்பு பயங்கரமாக கடுமையான போட்டி இருக்கும். யார் ஜெயிக்க போகிறா, யார் வீட்டுக்கு போகிறா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி நிறையா கொடுத்துருந்தாரு. அரசு ஊழியர்களுக்கும் காவலர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஒவ்வொன்றும் தரமாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப பிடிச்சது. அதாவது அரசு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியுமே நான் வந்தோன்னா முதல் கையெழுத்து பழைய பென்ஷன் தர முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தளபதி அப்படி சொல்லலை. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் பரிசீலிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இப்படி தான் சொல்லணும். உண்மையில் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் ஓட்டு தளபதி விஜய்க்கு தான் போக வாய்ப்பு இருக்குது. தபால் ஓட்டு தளபதி விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது. காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா தபால் ஓட்டை மாற்றி போட்டால் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. காங்கிரஸ் போட சொல்லி இப்போ ஒரு காவலரே இப்படி பஞ்சாயத்து நடந்துச்சு. ஸோ இப்போவே இப்படின்னா எலெக்ஷனுக்கு என்னென்ன பஞ்சாயத்து வரப்போன்னு தெரியல. ஸோ அதனால் கவனமாக இருங்க. இந்த டிஎஸ்சி திமுக நாம் தமிழர் கூட்டமும் ஒரு முடிவில் இருக்காங்க. அதனால் தான் செஞ்சு எந்த ஒரு அசம்பாவும் நடக்கக்கூடாது. இன்னும் தளபதி விஜய் 9 நாள் தான் இந்த பிரச்சாரம் முடிக்கப்போ 21ஆந்தேதி சாயந்தரத்தோட பிரச்சாரம் முடியும். அது வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தளபதி விஜய் தான் சிஎம்.